விழுப்புரம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் சசிகலா திடீர் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமதாசுடன் சசிகலா சந்தித்திருக்கிறார். புதிய கட்சி கொடியை அறிமுகப்படுத்திய சசிகலா கட்சி பெயரை அறிவிக்காத நிலையில் திடீர் சந்திப்பு நிகழ்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமதாசுடன் சசிகலா சந்தித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். சசிகலா தற்பொழுது ராமதாஸை சந்தித்திருக்கிறார். புதிய கட்சி தொடங்க இருப்பதாகவும் சசிகலா ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ராமதாஸை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? முழு விவரங்களை சொல்லுங்கள். சலோமி, வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, அதே போல அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகம், அதே போல நாம் தமிழர் என 4 முனை போட்டி என்பது தற்போது வரை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா மற்றும் ராமதாஸ் ஆகியோருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. குறிப்பாக சசிகலா அவர்கள் கடந்த ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தனது புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக அறிவித்தார். அதற்கான அந்த கொடியையும் அவர் அறிவித்தார். கமுதியில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் தக்க பாடம் புகட்டும் வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய ஆதரவாளர்கள் நிச்சயமாக போட்டியிடுவார்கள் என்று பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்பில் சசிகலா தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திண்டிவனத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்வதற்கு சென்றபோது சசிகலா அவர்கள் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேசி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாமகவை பொறுத்த வரைக்குமே மருத்துவர் ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பாமக தன்னுடையதுதான், மாம்பழம் சின்னம் தன்னுடையதான் என்று நீதிமன்றம் என அவர் கிளைம் பண்ணி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் சசிகலாவும் ராமதாஸுடைய சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வாக ஒரு கூட்டணி அமைப்பார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணியில் ராமதாஸை இணைப்பது ஏற்புடையதல்ல என்று அன்புமணி தரப்பினர் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல திமுகவில் ராமதாஸை இணைத்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் ராமதாஸின் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு நிலவி இருந்தது. அதே போல சசிகலாவை பொறுத்த வரைக்குமே அதிமுகவில் என்டிஏ கூட்டணியில் இடமில்லை என ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் இருவரும் தற்பொழுது இந்த சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். என்ன பேசப்பட்டது என்பதெல்லாம் விவரம் நமக்கு பின்னர் தெரிய வரும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சலோமி. ராஜேஷ், ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரை பாமக கட்சிக்காக ஒரு பக்கம் சட்ட போராட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் இன்னும் கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை தெரிவிக்காமல் இருக்கிறார். அதேபோல் சசிகலாவை பொறுத்தவரையும் புதிய கட்சி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் கட்சியின் பெயரை இன்னும் குறிப்பிடவில்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இருவரும் சேர்ந்து கூட்டணியில் சேர வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இவர்கள் இருவரும் சேர்ந்து தனியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அரசியல் வட்டாரங்கள்ல என்ன சொல்லப்படுது இது பத்தி? குறிப்பாக அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வரைக்குமே அவர்கள் சொல்வது இருவருக்குமே இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தமிழக வெற்றி கழகம்தான். தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அவர்கள் இந்த தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது என்று அரசியல் விமர்சகர்கள் பொதுவாக கூறக்கூடிய கருத்தை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் மற்றொரு கருத்தும் இருக்கிறது. ஏனென்றால் பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டுமே அவர்கள் உழைக்கிறார்கள் என்ற நிலை என்பது அது பார்க்கப்படுகிறது. அதே போல சசிகலா மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது இருக்கிறது. அவர் சிறை சென்று வந்திருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி தாவேகாவில் இணைவார்கள்? தாவேகாவில் இணைந்தால் நாங்கள் ஊழலுக்கு எதிராக நாங்கள் கட்சியை தொடங்கி இருக்கிறோம் என்று விஜய் மேடைக்கு மேடை பேசி வருகிறார். அப்படி இருக்கும்பொழுது சசிகலாவை எப்படி சேர்ப்பார்? அதே போல ஜாதிகளற்ற ஒரு சமத்துவ சமுதாயம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று நாங்கள் சமத்துவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறும் பொழுது ராமதாஸை தங்களுடைய கூட்டணியில் எப்படி இணைப்பார்கள் என்ற அந்த கேள்வியையும் அரசியல் விமர்சகர்கள் வைக்கக்கூடிய பார்வையாக இருக்கிறது. இது இரண்டையுமே நாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது தமிழக வெற்றி கழகம் தான். தமிழக வெற்றி கழகம் இருவரையும் அரவணைக்குமா அல்லது தனித்தே களமிறங்குமா என்று நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குமே அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த சூழல் என்பது வந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 60 தொகுதிகளுக்கு தங்களுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது சசிகலாவோ அல்லது ராமதாஸோ அந்த கூட்டணியில் இணைவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சலோமி.
ராஜேஷ், ஏற்கனவே ராமதாஸ் சொல்லியிருந்தார், நமக்கான வாகனம் வரும்பொழுது அதில் ஏறி பயணம் செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆதரவாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியிருந்த அந்த செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் எத்தனை நாட்கள் அவர் கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை தெரிவிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்கிறது? அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? கடந்த சில நாட்களுக்கு முன்பாக செய்தியாளர்களை தைலாபுரத்தில் ராமதாஸ் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அதற்கு பின்பாக நாங்கள் யாருடன் கூட்டணி, எப்படி கூட்டணி என்பதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் என்று ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். அதைதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேர்தல் அறிவிக்கு பின்பாகத்தான், அதைதான் சசிகலாவும் சொல்லியிருந்தார், தேர்தல் அறிவிக்கு பின்பாக நாங்கள் என்னுடைய நிலைப்பாடை தெரிவிப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதே போல ராமதாசும் அதையே தான் தெரிவித்திருந்தார். ஆனால் இருவருமே மிக நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட பாமக அதிமுகவுடனான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முன்னெடுக்கும் பொழுது சசிகலாவினுடைய தலையீடு இருந்தது என்றெல்லாம் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட இருவருக்குமே அந்த நீண்டகால அரசியல் அனுபவம் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பது நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படும். அந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பின்னாக ராமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாடும் அதே போல சசிகலாவினுடைய நிலைப்பாடு என்னவென்பது நமக்கு தெரிய வரும். அதே நேரத்தில் இவர்கள் இருவரும் சந்தித்து என்ன பேசினார்கள் என்பது நமக்கு அவர்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக நமக்கு தெரிவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சலோமி, தங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.